நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அரபு நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து எகிப்தில் மிக முக்கியமான மீட்டிங் ஒன்றா நடத்தியிருக்காங்க. காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மீள்குடியேற்றம் செய்வது எப்படி, அதற்கு எத்தனை ஆண்டுகளாகும், எவ்வளவு பணம் செலவாகும், இதை யார் யாரெல்லாம் டேக் ஓவர் பண்ணி எடுத்து செய்ய போகிறா அப்படிங்கிறது ரிலேட்டடான டீட்டெயில் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இன்னொரு புறம் சவுதியினுடைய மன்னர் சல்மான் அவர்கள் லெபனானுடைய பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணியிருக்கார். இது ரொம்ப முக்கியமானதா அப்படின்னு கேட்டால் லெபனானுடைய ஏகப்பட்ட உள்ளூர பாலிடிக்ஸ் இருக்குது, அதோட சேர்த்து வச்சு பார்த்துடலாம். சிரியாவில் இப்போது இஸ்ரேல் டைரக்ட் வாரில் ஈடுபடுவதற்கான அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தொடங்கியிருக்குங்கிறாங்க. அது எந்த பகுதி, எந்த இடத்துல இஸ்ரேல் இப்போது அட்டாக் பண்ணியிருக்காங்கங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டு. அதோடு சேர்த்து ஈரானை வளைச்சி போடுறதுக்கு வேறு வழியே தெரியல. ஏன் நம்ம ரஷ்யாவை விட்டு ஈரான்கிட்ட ஜேசிபிஓஏ ஒப்பந்தத்தில் சைன் வாங்கக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் ஒரு பெரிய திட்டம் ஒன்று தீட்டியிருக்கார். அதற்கான பிளான், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படின்னு டீட்டெயில் ரிப்போர்ட்டு இப்போ வெளியாகிருக்கு. அதையும் பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. டெல் அல் மால், இது என்னடா அது புது பேராக இருக்குது அப்படின்னு கேட்டால் சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இஸ்ரேலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இந்த பகுதியை தான் இப்போது இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை ஆக்கிரமிச்சிருக்குங்கிற செய்தி வெளியாகிருக்கு. தன்னுடைய நாட்டினுடைய எல்லையை தாண்டி வேறு நாட்டினுடைய எல்லையை பங்கு போடுறதுல தான் இஸ்ரேலுக்கு பெரிய அளவிலான ஆர்வம் ஜாஸ்தி. அந்த வகையில் சிரியாவில் ஒரு பெரிய வாருக்கான அத்தியாயத்தை தொடங்கியிருக்காங்க இஸ்ரேல். அந்த வகையில் அவங்களுடைய 20க்கும் மேற்பட்ட மெர்கடவா டேங்க்கு, ஹெலிகாப்டர்ஸ், இது எல்லாமே சிரியாவில் மிக முக்கியமாக அந்த தளத்தில் கொண்டு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. சிரியாவினுடைய HTS குழுவினுடைய தலைவர் இதற்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்கார். இருந்தாலும் அதை பற்றி எந்த விதமான கவலையுமே இல்லாமல் இஸ்ரேல் சிரியா மீது கோலன் குன்றுகளை எப்படி ஆக்கிரமிப்பு பண்ணாங்களோ அதே மாதிரி தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்துவதற்கான வேலையை இப்போ இஸ்ரேல் தொடங்கியிருக்காங்க. கூடிய விரைவிலேயே இஸ்ரேல் சிரிய போருங்கிறது நடக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, அதற்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக திங்கட்கிழமை நைட்டு ஒரு பெரிய அட்டாக்கை இஸ்ரேல் நடத்தினதாக சிரியாவில் இருந்து ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. அதில் 2 பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. எப்படியாவது ஈரானை ஜேசிபிஓஏ ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வச்சிடணும் அப்படின்னு அமெரிக்கா ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதற்காக அவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ராஜதந்திரம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு டைரக்டாக அவங்கள மிடில் ஈஸ்டில் ஈரான் பக்கம், ஈரானுடைய அமைதி தூதுவனாக அவங்கள ஆக்கிடலாம் அப்படின்னு ஒரு பெருமுயற்சி எடுக்கிறாங்க. அந்த வகையில் ஏற்கனவே 7 ரஷ்ய ஆயுத நிபுணர்கள் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2 தடவை ஈரானுக்கு போயிருக்காங்க. அங்கே போய் இந்த ஜேசிபிஓ ஒப்பந்தத்தில் என்ன பிரச்சனைகள், உங்களுக்கு அணு ஆயுதங்களை குறிப்பிட்ட அளவில் மட்டும் நீங்கள் தயாரிச்சுக்கோங்க அப்படிங்கிறது தொடர்பாக ரஷ்யா சைடிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகுது. இதை ரஷ்யாவினுடைய ஸ்புட்னிக் நிறுவனம் மறுத்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட் சேனல்ஸ், RT நிறுவனமும் இதை பற்றிய செய்திகள் போடலை. ஈரான் சைடில் இருந்தும் செய்திகள் வரல, ஈரானுடைய IRGCயிலேருந்து ரிப்போர்ட் வரல. பட் இதை அமெரிக்க ஊடகங்கள் பெரிதுபடுத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த சவுதி அரேபியாவில் ட்ரம்ப்புக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு மீட்டிங் நடக்க போகுதில்ல, ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினுக்கு இடையில், அந்த மீட்டிங்கில் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி ட்ரம்ப் பேசுவார் அப்படின்னு ஒரு அஜெண்டா வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது செயலாக்கத்துக்கு வந்துச்சு அப்படின்னா, புட்டின் சொன்னால் மிடில் ஈஸ்டில் கண்டிப்பாக ஈரான் கேட்பாங்க. பிரிக்ஸில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடு ஈரான். அப்போது உலக வல்லாதிக்க சக்திகளில் 2 பெரிய நாடு தான், ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா. ரஷ்யா ஆப்பிரிக்க நாடுகளோடையும் நல்லா டைப்பில் இருக்காங்க, மிடில் ஈஸ்ட்லேயும் நல்லா டைப்பில் இருக்காங்க. ஸோ ஈரான்கிட்ட அவங்க இருக்கக்கூடிய க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பு, இஸ்லாமிய நாடுகளோடு அவர்கள் கொண்டு இருக்கக்கூடிய நட்பு, இது எல்லாமே தனக்கு பக்கபலமாக மாறி நிற்கும் அப்படின்னு அமெரிக்கா கணக்கு போடுது. அந்த வகையில் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்காமல் இருந்தாங்கனாலே போதும், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய யுரேனியத்தை வச்சுக்கிட்டும், பட் அது அணு ஆயுதமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை நிப்பாட்டிடணும் அப்படிங்கிறதுல அமெரிக்கா இப்போது ரஷ்யாவோடு சேர்ந்து பெரிய திட்டம் ஒன்று தீர்த்துது. இது வெற்றி பெறுமா அப்படிங்கிறத சவுதி அரேபியாவில் நடக்கக்கூடிய மீட்டிங்கில் நடக்கக்கூடிய கருத்து பரிமாற்றத்தின் அடிப்படையில் அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையில நடந்த மீட்டிங் அப்போது
ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செஞ்சுருந்தேன். ஜெலன்ஸ்கியை அப்படி மரியாதை குறைவாக அவர் நடத்தியிருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம். எதனால் அப்படி நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர். ஜெலன்ஸ்கியை பிடிக்கல அப்படிங்கிறத தாண்டி ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் தான் நமக்கு ஹீரோ அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எதனால் அந்த விமர்சனம் செஞ்சீங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் டிபியில் வந்து கேட்டிருந்தீங்க. அதற்கான பதில் நான் சொல்கிறத விட ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியினுடைய ஸ்போக் பர்சன் இஸ்மாயில் பகேரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார். ஜெலன்ஸ்கியை மரியாதை குறைவாக நடத்தியது மற்ற நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு செய்யக்கூடிய துரோகம். இது அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் செஞ்சுருக்காரு, இது ஏற்கக்கூடியது அல்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். இப்போ புரியுதா நான் எதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னேன் அப்படின்னு? தொடர்ச்சியாக ஒரு நாட்டினுடைய அதிபர் அவமானப்படுத்தப்படுவது அப்படிங்கிறது ஏற்கத்தக்கது அல்ல. அதுவும் உங்கள் நாட்டுக்கு அவர் விருந்தினராக வந்திருக்கார். மதிய சாப்பாடு கூடவா சாப்பிடாமல் அனுப்பிச்சி விடுவீங்க? அந்த அளவிற்கு ஒரு பெரிய தண்டனையை வந்து உக்ரைனுடைய அதிபருக்கு கொடுத்ததுங்கிறது அந்த நாட்டு மக்களை நீங்கள் அசிங்கப்படுத்துறதுக்கு சமம். காசா மக்களுக்கு எய்டே போகலையாமலே ரமலான் மாதத்தில் ஏன் இப்படி தொந்தரவு பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்விகள் சில பேர்கிட்ட வந்திருந்தது. ஆனால் அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறது வந்து மற்ற நாடுகள் தானே தெரிவிக்கணும். அதை இப்போ செஞ்சுருக்காங்க துருக்கியும் ஜெர்மனியுமா சொல்லிச்சு அப்படின்னு கேட்டால் நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஜெர்மனி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. துருக்கி காசாவுக்கு எய்டு போகணுன்னு சொல்கிறதுல ரொம்ப பெரிய அளவிலான ஆச்சரியம் கிடையாது. எர்டகன் வந்து காசாவுக்கு ஆதரவாளர் நபர்னு சொல்லிக்கிட்டா கூட, அவர் வீடுலாம் கட்டித்தரேன்னு சொன்னால் கூட, ஆனால் அவர் அப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்ச மாதிரி தெரியலை. ஏன்னா எகிப்தில் நடந்த மீட்டிங்கில் எர்டகனுடைய பங்கு அப்படிங்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம், ஜெர்மன் சைடில் இருந்து இப்போது காசா மக்களுக்கான எய்டு பொருட்களை இஸ்ரேல் கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படிங்கிற அழுத்தத்தை ஜெர்மன் பதிவு செஞ்சுருக்கு. சரி, இந்த அராப் மீட்டிங்கை பற்றி பேசவே இல்லையே பிரசாத் அப்படின்னு கேட்டால், ஆமாம், அராப் மீட்டிங் வந்து எகிப்தில் நடந்தது. அதில் எகிப்து வந்து மிக முக்கியமான ஒரு நாடாக எல்சிசி அவர்கள் இதை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மார்ச் மாதம் 4ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள்னு கூட நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறையா பேர் டிபியில் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தீங்க, மிக்க நன்றி உங்களுக்காக. இப்போது காசா மக்களுடைய அந்த மீட்பு அப்படிங்கிறதும் சரி, அவங்களுடைய அந்த சாவி எப்போ எங்களுடைய வீட்டு சாவி கையில் கிடைக்கும் அப்படிங்கிற பெரும் கேள்விகள், கனவு, அது எல்லாமே நனவாக்குறதுக்கான நாள் தான் இந்த மார்ச் நாளாக பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா, இந்த இடத்துல பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. காசாவை ரீபில்ட் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு $53 பில்லியன் செலவாகும். இதை நம்ம தான் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு எகிப்து வந்து அரபு நாடுகளுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. இதை அரபு நாடுகளும் ஏற்றுக்கிட்டாங்க. அதே நேரத்தில் இது 2 ஃபேஸாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். முதல்ல வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுவது, கட்டட இடிபாடுகளை சரி செய்கிறது. இதற்கே 6 மாத காலமாகும். இதற்கு மட்டுமே $3 பில்லியன் அளவிற்கு செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல 60,000 பில்டிங் வந்து கொஞ்சம் அங்கே எங்கே செதஞ்சு போயிருக்கு, அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. 3,60,000 வீடுகள் கட்டி கொடுப்பதற்கான ஒரு பெரும் திட்டம் வந்து இப்போ தீட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, இப்போதைக்கு டெம்பரவரியாக ஹவுஸ் கட்டி கொடுக்கறதுக்கு $1.5 பில்லியன் அளவிற்கு செலவாகும். சின்ன சின்ன டெமெண்ட்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரியான டென்ட்டு போட்டு டெம்பரவரியாக ஒரு ஹவுஸ் கட்டி கொடுக்குறதுக்கு, அவங்களுக்கான தேவையான பாத்ரூம்ஸு, இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே செஞ்சு கொடுக்கறதுக்கு இவ்வளோ ரூபா செலவாகும் அப்படிங்கிறத, டோட்டலாக $53 பில்லியன் அளவிற்கு செலவு நமக்கு இருக்குது அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. 2027க்குள்ளே காசாவை அமைதி பூங்காவை மாற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் நம்ம சேர்ந்து செய்யணுங்கிறதுல அக்ரிமெண்ட் சைன் ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி போரற்ற சூழல் அடுத்ததாக நிலவணும். இஸ்ரேலோட மறுபடியும் போர் செய்யாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஹமாஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து மக்களிடத்தில் வாக்கு கேட்டு அந்த இடத்துல வந்து ஓட் பேங்க் அதை மாற்றணும், எலெக்ஷன் நடத்தணும், அதில் ஒருத்தவங்க ஜெயிக்கணும், அதில் புதிய இராணுவம் கட்டமைக்கணும். எகிப்து வந்து இப்போது ஹமாஸோடு சேர்ந்து காசாவில் ஒரு புதிய இராணுவ படை உருவாக்குறதுக்கான வேலையும் செய்ய போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளவும் செஞ்சு கொடுக்கறதுக்கு எகிப்து முன் வந்திருக்கு அப்படிங்கும்போது பாராட்ட தகுந்த ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. சவுதி அரேபியாவுக்கு போயிருக்காரு லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் 8 ஆண்டுகளுக்கு பிறகு. லெபனானில் இப்போ தானே பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டால், ஆமாம், லெபனானில் இப்போ தான் பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருடைய பேர் ஜோசப். அவர் அமெரிக்காவினுடைய அடிவரடின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் அவர் சவுதி அரேபியாவுக்கு போயிருக்காரு. அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இருந்தாலும் லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகளை வெளியேற்றணும் அப்படின்னு சல்மான் அவர்கள் சொல்லியிருக்கிறதா செய்திகள் வெளியாயிருக்கு. ஸோ லெபனானை முழுவதுமாக ஹிஸ்புல்லாவினுடைய அந்த இடமாக இருப்பதை இப்போ மாற்றி காட்டி அமெரிக்காவினுடைய ஆட்கள் தான் லெபனானில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. இப்போது ஹிஸ்புல்லா அமைதியாக தான் இருக்குது. ஸோ
இப்படிப்பட்ட நிலையை பயன்படுத்தி அந்த இடத்துல வந்து ஒரு டெமோக்ரஸி ஏற்படுத்தணும் அப்படின்னு சல்மான் வந்து முயற்சி பண்ணிடுறதா செய்திகள் வெளியாகுது. நம்புறீங்கல்ல? ஹவுதிகளை பற்றிய செய்திகள் எதுவுமே வரலையே பிரசாத், என்னாச்சு ஹவுதிகள் அப்படின்னு கேட்டால், அவங்க அமெரிக்காவினுடைய MQ-9 ரீப்பரை வந்து பெரிய அளவில் அட்டாக் பண்ணி தரையில் வீழ்த்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி. அதற்காக அவர்கள் போட்டு இருக்கக்கூடிய ஆட்டங்களும் ட்விட்டரில் வெளியாகிருக்கு. ஹவுதிங்கிற பழங்குடிகள் தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு ஒரு சிம்ம சுப்பனமாக தான் இருக்காங்க. செங்கடருடைய ராஜா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடத்தக்கூடிய ஆட்டம் அப்படிங்கிறத பார்த்து ரசிக்காத கூட்டம் அப்படின்னு இருக்க முடியாது. நிறையா கப்பல்களை அவங்க தான் பிடிச்சி வச்சுருக்காங்க. இஸ்ரேலுக்கு போகக்கூடிய பொருட்கள் இஸ்ரேல் சொந்தக்காரவங்க எல்லாரையுமே வந்து வழிமறித்து நிப்பாட்டி, ஏன்டாடே நீங்கள் எதுக்கடா வந்து பாலஸ்தீனத்துக்கு எதிராக செயல்படுறீங்க, வாங்கடா வந்து பாருங்கடா அப்படின்னு, சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு சாணக்கியவாதிகளாக இருக்கக்கூடிய ஹவுதிகளை எதிர்த்து போரிட்டு ஜெயிக்க அமெரிக்காவால் முடியவில்லை அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.